லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சி ஜோசப் விஜய் எனும் நான் விஜய் சாரை பார்த்து தான் சிஎம் பார்த்து தான் நாங்கள் ஓட்டு போட்டது. எல்லா வேட்பாளர்லாம் வந்து அவங்களாம் முன்னாடி நமக்கு தெரியாது. இவர் வந்து ஒரு நம்பிக்கைனால நாங்கள் போட்டிருக்கோம் ஓட்டை. அதை வந்து இவர் கடை பிடிச்சி நல்லா எடுத்துகிட்டு வரணும். இவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் முன்னெடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போது நிறைய இடத்துல செயல்படாதெல்லாம் செயல்படுது. டிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியில் செஞ்சு வச்சிருப்ப இதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே தான், ஆனால் முந்தி இருந்தவங்களுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்குது, நல்லாயிருக்கும். ஹெட்டு மட்டும் நல்லா இருந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்கள இருக்கிற கீழே இருக்கிற பீப்புள்ஸும் நல்லாவே அவங்களோட மினிஸ்ட்ரியில் இருக்கிற அவங்களும் நல்லபடியாக ஒர்க் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு நேம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சிங்கப்படை இது வந்து சூப்பரு. எல்லா வகையிலும் கரெக்ஷன் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, ரேஷன் கடையில் பொருள் கரெக்டாக கொடுக்குறாங்க. டிவிகே ஆட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி அமைஞ்சு 100 நாள். இந்த ஆட்சி எப்படி இருக்குது? எதிர்பார்த்த மாற்றம் இருக்கா? எதிர்பார்த்த மாற்றம்னா இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் இப்போது நிறைய இடத்துல செயல்படாதெல்லாம் செயல்படுது. ஏன்னா இப்போது முன்னேந்தோட கொஞ்சம் ஸ்லோ, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது எல்லாத்துலேயும். கொஞ்சம் என்னென்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருந்தோட ஆக்சுவலி இந்த ஆட்சியில் வந்து உடனே நடக்குது. சில விஷயத்த பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, சொன்னதை இப்போ செஞ்சிட்ருக்குது. சிலது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில சொன்னது ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி. சில இடத்துல அது நடக்கும், எல்லாம் நடக்காமல் போகாது. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் சில வேறமை சொன்னாலும், சிலர் வந்து சிலது செஞ்சு சொன்னாலும், ஆனால் இப்போ அவர் செய்கிறது செயல்பட்டுங்குது. இப்போதைக்கு அவர் சொன்னதை செய்யும் போல் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதே போல் சொன்ன ஒவ்வொரு திட்டங்களும் அது ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதனால் அவரோட ஆட்சி 100 நாள் ஆட்சி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, என்ன விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தலாம், என்னென்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நிறைய மாற்றம், ஸ்கூல் மாற்றம், மற்ற இடங்கள்லாம் சாப்பிட்ற உணவுல இப்போ இந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா அம்மா உணவு, அந்த தகப்பன உணவெல்லாம் போட்டாங்க. இப்போ இந்த காமராஜ் உணவு போட்டோன்னே எனக்கு எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா பொதுவாக ஒரு தலைவர் பேரை போட்டாங்க. அதனால் அவர் கல்வி கொடுத்தது இருந்தனால அவரோட பேரை போட்டனால அதை உடனே செயல்படுத்தினார். சிலது வந்து செயல்படாமல் இருந்தனால ஏன் இது நடக்கலை, இன்னும் இது ஏன் அவர் செய்யலை அப்படின்னு. இப்போ மாற்றுத்திறனாளி கொடுக்க வேண்டிய காரியங்கள், அதுக்கப்புறம் மகளிர் இது கொடுக்க வேண்டிய காரியங்கள், அது ஏன் தாமதம் நிற்குது அப்படின்னா சில இருந்தால் அவர் செய்ய போகிறாரு. ஆனால் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். தமிழக வெற்றி கழகத்துடைய 100வது நாள் ஆட்சி, இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது? மாற்றம் அடைஞ்சிருக்கா? எப்படி? கண்டிப்பாக சீரஞ்சிறப்பு நல்லாவே இருக்குது. எல்லா மினிஸ்டரும் நல்லபடியாக செய்கிறாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. எங்கேயாவது 1-2 தப்பு நடக்குது, அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இவங்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போன இது டிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியில் செஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, என்ன விஷயங்கள் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சா, இந்த பழைய மினிஸ்டர் இருக்காங்கள்ல, 30 மினிஸ்டர் இருந்தாங்க டிஎம்கேல, அவங்ககிட்ட இருக்கிற இந்த கோடிக்கான சொத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க பற்றி திருத்தனமாக, அதை பறிமுதல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த ஒரு விஷயத்தை பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்தியாவென்ன உலகத்துலேயே ரெக்கார்டு பிரேக் பண்ண மாதிரி ஆகும். அதை செஞ்சால் தமிழ்நாட்டினுடைய ஒரு செகண்டில் முடிச்சுட்டு போயிடலாம். அவங்ககிட்ட இருக்கிறது 3 பங்கு 4 பங்கு இருக்கு. மற்ற தமிழ்நாட்டுக்கார 13 லட்சம் கோடி அவங்க சொல்கிறாங்க. இவங்ககிட்ட ஒவ்வொருத்தர் 30 பேர்த்துக்கு பிடிச்சோம்னாவே போதும், முடிச்சிடலாம். ஓகே, இந்த 100 நாள் ஆட்சி சிறப்பாக இருக்கா? கண்டிப்பாக மக்கள் வந்து யாரும் வெறுப்பாக பேச கிடையாது. எமர்ஜென்சிக்கு கூட்டம் 1-2 பேசுறதா, மற்றபடி யாருமே வெறுப்பு கிடையாது. ஓகே சார், டிவிக்கு ஆட்சி அமைச்சு 100 நாள் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் நடந்திருக்குன்னு தோணுது? மாற்றம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, கொஞ்சம் நாள் டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடனே பொங்கி சாப்பிட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும்.
இந்த 100 நாள் ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே தான், ஆனால் முந்தி இருந்தவங்களுக்கு இது ரொம்ப பெட்டராக இருக்குது, ஓகே நல்லாயிருக்கும். ஓகே. என்னென்ன விஷயங்களை இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? புதுசாக திட்டங்களை கொண்டு வரணும், முதலீடுகளை ரொம்ப ஈர்க்கணும், அதான் மெயின். மற்றபடி இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கறதுல உடன்பாடு கிடையாது எனக்கு. அதில் அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ரெண்டாவது லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஓகே, அதை வந்து ரூட் லெவல்லேருந்தே ஒழிக்கணும். நீங்கள் மினிஸ்டர்ஸ் லெவலில் வாங்கலைங்கிறது ஓகே தான், நம்ம கீழேருந்தே வரணும், இந்த பஞ்சாயத்து லெவல்லேருந்து அந்த மாதிரி லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் டைம் கொடுக்கணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்மளுக்கே லஞ்சம் கொடுத்து பழகிட்டுது, ஒரே நாளில் இதை திருத்த முடியாது இல்லையா? தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது, என்ன மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இருக்கா அதில்? நல்லா தான் நடக்குது, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது, நல்லா தான் நடக்குது. 100 நாள் சிறப்பாக இருக்குங்கிறீங்க? சிறப்பாக தான் இருக்குது. ஓகே. எந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அவங்க மாற்றிக்கலாம், எந்த ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு தெரியல சார், தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியாத எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. புரியுது. ஆனால் ஆட்சி நல்லா ஆட்சி நல்லா. மேம், தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் இவங்களுடைய ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நல்லா தான் இருக்குது. எல்லோரும் நான் மீட் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு, எல்லாமே இதுவாக இருக்குது. இன்னொரு சைடு என்ன பார்த்தோன்னா இபி பில்லு, பட் அதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, ஓரளவு பரவாயில்ல, எல்லாமே கம்பேரேட்டிவ்லி குட். பட் இப்படியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நடுவில். அதாவது ஹெட்டு மட்டும் நல்லா இருந்த பிரயோஜனம் கிடையாது, அவங்கள கீழே இருக்கிற பீப்புள்ஸும் நல்லாவே அவங்களோட மினிஸ்ட்ரியில் இருக்கிற அவங்களும் நல்லபடியாக ஒர்க் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு நேம் கிடைக்கும், நல்லாயிருக்கும், பீப்புளோட ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். அதேமாரி என்ன விஷயத்த இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் ரொம்ப அதிகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்? இப்போ தானே வந்திருக்காங்க, இப்பயே எல்லாமே ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஏன்னா 100 இயர்ஸில் ஓரளவு எல்லாருமே பண்ணுறாங்க. பட் சில மினிஸ்டர்ஸோட நேம் தான் கொஞ்சம் ஃபேம் ஆகுது. இன்னும் டோட்டலாக அத்தனை கேபினெட் மினிஸ்டர்ஸோட நேமும் ஃபெமிலியர் ஆகலை. ஒரு பர்டிகுலர் 10 மினிஸ்டர்ஸ்குள்ளே தான் நேம் வந்து தெரியுது, பீப்புளுக்கும் தெரியுது. இன்னும் அவங்களும் எல்லாருமே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கொஞ்சம் அவங்களோட பற்றி விஷயம் சொன்னாங்கன்னா எல்லாரும் ஃபேம் ஆவாங்க. ஃபேம் நாட் ஓன்லி ஃபேம் தெரிய வரும், விஷயம் தெரிய வரும். தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது, மாற்றம் வந்திருக்கா? இல்லை ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லஞ்சம்லாம் இல்லை. இந்த லேண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான வந்து சிஸ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் நிறைய பார்த்தீங்கன்னா ஜாபு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொஞ்சம் வந்து கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அறநிலைத்துறை வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் நம்ம தமிழ் பசங்களுக்கெலாம் கொஞ்சம் ஜாப் கிடச்சிதுன்னா இன்னும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ கேஸ்லாம் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஓகே. இந்த 100 நாளில் அவங்க செய்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கா ப்ரோ? அவங்க சொல்கிற திட்டம் அதான் பிளானிங் தானே அவங்க கொண்டு வந்த? இல்லை, ஆமாம், அந்த பெண்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா சிங்கப்படை இது வந்து சூப்பரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இது லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிறாங்க. ஜென்ஸுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் லேடிஸ்க்கெலாம் கொஞ்சம் வந்து சலுகைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸுக்கும் ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே. இன்னும் வேறு என்ன விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இன்னும் வேறு எந்த விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? மெயினாக இப்போ இதான் ப்ரோ, ட்ரக்ஸு கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதாவது இந்த ட்ரக்ஸு மொத்தமாக தமிழ்நாட்டை விட்டு போனால் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வேலை இல்லை. ஐடி ஃபீல்டே உங்களுக்கே தெரியும், ஏஐ வந்த உடனே பாதி பேரை அனுப்பிச்சிட்டானுங்க. என் ஃப்ரெண்டெலாம் பார்த்திங்கன்னா கிளம்பி அவன் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி தான் பார்த்திங்கன்னா ஓட்டுறான் அவனும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ் வந்து வர மேனுவலோடைய பவர் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பார்த்திங்கன்னா படித்து வர கொஞ்சம் யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்லேயே கொஞ்சம் வந்து நல்லது கொஞ்சம் வந்து பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறேன். மாற்றம் வந்திருக்கா? கண்டிப்பாக மாற்றம் இல்லாமல் மக்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்குது. எல்லா வகையிலும் கரப்ஷன் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, ரேஷன் கடையில் பொருள் கரெக்டாக கொடுக்குறாங்க. முதல்ல காவலர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க, அது பெருமையை நம்ம சொல்லணும். ரொம்ப அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. போதைப் பொருள் வந்து அதாவது கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களே தவிர இன்னும் முயற்சி பண்ணணும். இன்னும் முயற்சி பண்ணினா இன்னும் கண்டிப்பாக ஒழிக்கிறது. ஏன்னா முன்னாலோட இப்போ 70-80% வெளியில் புழல்கள் கம்மியாக இருக்குது. இன்னும் 20% கூடிய விரைவில் காவல்துறை கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எந்த விஷயத்தில் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்? விளம்பரத்தை முதல்ல பண்ணாமல் இருக்கணும். போன ஆட்சியில் நடக்கிறதுக்கு முன்னாலே விளம்பரம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இவங்க சுத்தமாக விளம்பரத்தை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, அமைச்சர்கள் தாராளமாக இப்போ அதிகாரிகள்கிட்ட பேசணும். அதுதான் மெயின். அக்கா வணக்கம்க்கா. அக்கா, தாவேக்கா ஆட்சி அமைச்சு 100 நாள் ஆகுது. இந்த 100 நாளை எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் வந்திருக்கா? இப்போ தான் சார் அது 6 மாதம் டைம் சொன்னார் இல்லையா? இப்போ 100 நாள்னு ஒரு 3 மாதம் இருக்குல்ல, அதுக்காட்டே கொஞ்சம் வரும். இப்போ ஒன்றுனா பண்ணிகிட்ருக்காருல, அதெல்லாம் தப்புலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆட்சி. எனக்கு ரொம்ப மனப்பூர்வமாக பிடிச்சிருக்கு. இன்னொரு கேள்வி சிஎம்க்கு என்ன சொல்கிறேன்னா, அவர் குடும்பத்தோட இருந்தால் இன்னும் சந்தோஷப்படுவேன் நான். ஆமாம், அவங்க குடும்ப ஃபேமிலியோட இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இது என் கருத்து. புரியுது. அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் அவங்க இன்னும் கவனம் செலுத்தணும், இந்த ஒரு விஷயத்தை அவங்க மேம்படுத்தணும் அப்படின்னா எந்த விஷயமா இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஜனத்துங்களுக்கு வந்து நல்ல இது இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அமைச்சருங்களோட முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து அவரை பார்த்து நாங்கள் வந்து அவர் விஜய் சாரை பார்த்து தான், சிஎம் பார்த்து தான் நாங்கள் ஓட்டு போட்டது. எல்லா வேட்பாளர்லாம் வந்து அவங்களாம் முன்னாடி நமக்கு தெரியாது. இவர் வந்து ஒரு நம்பிக்கைனால நாங்கள் போட்டிருக்கோம் ஓட்டை. அதை வந்து இவர் கடைப்பிடிச்சி நல்லா எடுத்துகிட்டு வரணும். இவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் முன்னெடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதமர் அவரை விட வாய்ப்புன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அப்படியே வந்தால் கூட சந்தோஷப்படுவோம். சரியா? அந்த மாதிரி பண்ணணும். பண்ணால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆமாம், சரி. அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு சார். மற்றவங்களுக்கு எப்படியோ இல்லை, எனக்கு மனப்பூர்வமாக பிடிச்சிருக்கு. இந்த இனமா அதெல்லாம் வரட்டும், பொறுமையாக செய்யட்டும். நாங்கள் அதை பற்றி ஏற்றுக்குறோம். அதான் ஒழுக்கமான ஆட்சி. என்ன நல்ல ஆட்சி தான். நாங்கள் இன்னொரு வாட்டியும் அவரை தான் உட்கார வைப்போம். தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுது. இந்த 100 நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியில் மாற்றம் இருக்கா, சிறப்பாக இருக்கா? மாற்றம்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இன்னும் கரண்ட் பில் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த ஆட்டோ மீட்ரு கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ஆட்டோ மீட்ரு வந்து புரியல. ஆட்டோ மீட்ரு வந்து 13 ரூபா தான் எங்களுக்கு அமௌண்ட்டு. ரேபிடோலையும் இப்போ எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மீட்டருக்காக மட்டும் எதனா ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அது தனியாக இந்த ரேபிடோவே வேண்டாம், ரேபிடோ ஊபர் ஓலா எதுவுமே வேண்டாம். அவங்க தனியாக ஒரு மீட்ரு அமைச்சு எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பழைய மாதிரி மீட்ரு. ஆமாம், மீட்ரு வச்சுட்டு. ஆமாம். இந்த மீட்டர்லாம் சும்மா இருக்குது, எதுக்கு இருக்குன்ட்டு தெரில. வாங்கும்போது மாட்டி கொடுத்தாங்க, அதோட யூஸ் பண்ணுறதில்ல நம்ம. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். மீட்ரு ஆட்டோ கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். இது உங்களுடைய கருத்தா இல்லை பொதுவாகவே இந்த கருத்து இருக்குது? ஆட்டோ டிரைவர் எல்லாருமே இந்த கருத்து இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் எல்லாருக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. இதை ரேபிடோவில் வந்து இப்போ எக்ஸ்ட்ராலாம் தரமாட்டுறாங்க யாரும் நம்ம மாதிரிலாம். இப்போ வந்து சொல்லப்போனால் வந்து அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரில நம்மளுக்கு. புரியுது. இந்த 100 நாள் சிறப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சிறப்பாக நடக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ எதுவும் அவ்வளோ காசுலாம் கேட்கறது இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க எல்லாத்துலேயும். நல்லா தான் இருக்குது. ஓகே, எந்த விஷயத்தில் அவங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எந்த விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து அந்த கரண்ட் பில் இஷ்யூ தான் பெரிய இஷ்யூவாக இப்போ இருக்கிறதுல அதான் இஷ்யூவாக இருக்குது. வேறு எந்த இஷ்யூவும் நம்மளுக்கு தெரில சரியா. ஓகே, அதை சீரமைச்சா கரெக்டாக இருக்கும். அது சீரமைச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இஷ்யூனா கரண்ட் பில் தான் எல்லோரும் பேசுறது. வேறு எதுவும் பெருசாக எடுத்து பேசுறது இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, அந்த கரண்ட் பில் மட்டும் தான் வேறு பிரச்சனை. புரியுது. 100 நாள் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் தமிழ்நாடே கிடையாது, ஐ ஃப்ரம் கேரளா, இடுக்கி. ஸோ கொஞ்சம் தெரியும் தமிழ்நாடு அரசியல் அந்த பற்றி தெரியும், அதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். 100 நாளில் ஒருத்தவங்ககிட்ட பெருசாக மாற்றம் வரணும் அப்படின்னு இருக்கு. பேசிக்கு நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒரு ஃப்ரெஷர்ட்டை கொண்டு போய்ட்டு நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ண முடியும்? நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்ட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சில ஸ்கீம்ஸே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆனது கிடையாது. வெளியில் சந்திச்சு தான் எல்லாமே வராங்க. ஸோ எனக்கு வந்து அக்செப்டபிள் தான், எல்லாமே ஓகே தான். ஸோ எந்த விஷயத்தில் அவங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயத்தையே சொல்கிறேன் நீங்களே. இப்போ நானும் ஒய்ஃப் வரும்போது பேசிட்டு வந்த ஒரு விஷயம் தான். காமராஜர் காலத்துக்கு அப்புறம் நம்ம இதில் ஒரு செக் டேம் கூட கட்டினதே கிடையாது தமிழ்நாட்டில்.
ஈவன் நான் இடுக்கி, ஸோ காமராஜர்பேட்டை தான் இடுக்கி கேரளாவுக்கே போச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு செக் டேம் கூட வைகை தான் லாஸ்ட்டாக கட்டினது, அங்கே இருக்கல வேறு எதுவுமே கட்டினது கிடையாது. எல்லாமே தண்ணி பிரச்சனை பற்றி பேசுகிறாங்களே இல்லாமல் அதை எப்படி நடைமுறை கொண்டு வரலாம் அப்படின்றத யாருமே யோசிக்க மாட்டேறாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும் அப்படின்றது நன்றி. தேங்க்யூ. சிறப்பாக இருக்குதுண்ணா. மாற்றம் வந்து பழைய மாற்றத்தை வந்து புது மாற்றமாக பண்ணி கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுண்ணா. புரியல. பழைய மாற்றத்தை வந்து புது விதமாக மாற்றி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அதே ஆட்சி தான் நடக்குது, புதுசாக எதுவும் கொண்டு வரலங்கிறீங்க? அந்த பேர் தலைப்பு மட்டும்தானே மாற்றிக்கிறாங்க, வேற எதுவும் புதுசாக வர. அந்த கேஸ் அறிவிச்சார் இல்லை, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன், மகளிர் அணிக்கு 2500 ரூபாய் தரேன், அப்புறம் வேலை இல்லாத பட்டாதாரி படிச்சுக்கிறவங்களுக்கு 4000 ரூபாய் தரேன். அதில் இந்த 3 சலுகையில் எதுனா ஒரு 2 சலுகை விட்டுருந்தா கூட மக்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே இந்த இதை வந்து பேரை மாற்றி வந்து விட்டுக்கிறாங்க, அதுதான் ஒரு புதுமையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு சாதனை வந்து நியூஸில் டிவிக்கே வந்து 100 நாள் சாதனை வச்சிச்சு, அடுத்த சுதந்திரத்துக்குள்ளே நான் பயங்கரமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுக்கிறாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நடைமுறைக்கு வந்து நல்லா செஞ்சால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். இப்படியே விட்டாருன்னா மறுபடியும் அதிமுகவும் திமுகவும் தேடி தான் மக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்த சுதந்திர தினத்துக்குள்ளே இந்த 3 சலுகை விட்டார்னா மறுபடியும் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய கருத்து கணிப்பு தானே வைக்கணும். ஆனால் எந்த விஷயத்தில் அவங்க இன்னும் கவனம் செலுத்தலாம், எந்த ஒரு விஷயத்தை இன்னும் மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? படித்து இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா புதுசாக கவர்மெண்ட் ஷாப்பு வந்து வேலை கொடுக்கலாம். அதேமாரி தனியார் மயத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு கேட்டு அதுவும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இப்போ இவங்க 2 பேரும் இருந்ததோட எதனா புதுசாக ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தால் மக்கள் வந்து வரவேற்புக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாற்றம் இருக்கா? மாற்றம் எதுவும் இல்லை சார், மாற்றம் ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்ததே பரவாயில்ல, அதோட மோசமாக இருக்குது. ஆமாம். எதனாலனா சட்டமன்றத்தில் எம்எல்ஏ ஒருத்தரும் பேசுகிறது சரியில்லை. எல்லாமே பார்த்தீங்களா அந்த கணக்கு தப்பு பேசுகிறாங்க. மொத்தத்தில் விஜய் பேசுறது கூட கணக்கு தப்பு. விஜயும் சரியில்லை, அவர் கூட இருக்கிற எம்எல்ஏ எதுவும் சரியில்லை. மெயினாக வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ இருந்த முதலமைச்சரை பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை, கொலை நடக்குது கேட்குதா அங்கிள், கேட்குதா, ஜனங்க ஸ்கூலுக்கு போக முடியல வேலைக்கு போக முடியல அப்படின்னு குறை சொன்னார். இவர் வந்தது ஒரு 100 நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் சரி பண்ணிடுங்களா சார்? சரி பண்ணவே இல்லை, அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுலேருந்து தெரியுது அவர் சரியில்லைன்னு தான் தெரியுது. ரெண்டாவது வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த 2500 தரேன், கரண்ட் யூனிட் 200 யூனிட் தரேன், அப்புறம் வந்து விவசாயிங்களுக்கு 6 சிலிண்டர் தரேன். ஆட்சி வந்து அடுத்த நிமிஷமே, நான் ஆட்சி பொறுப்பெடுத்து அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு ஃபுல்லாக மகளிருக்கு இலவச பேருந்துன்னாரு. அதை விடவே இல்லை. அது மாதிரி சொல்லலாமா? ஒரு முதலமைச்சர் சாதாரண என்ன மாதிரி ஆள் சொல்லிடலாம் சார், ஒரு முதலமைச்சர் அது மாதிரி சொல்லிவிட்டு அந்த சீட்டில் உட்காரத்துக்கு தகுதி இல்லை சார். அதனால் வந்து அது சொன்னது தப்பு. அதனால் அந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி வந்து இவர் இன்னும் வின் பண்ணல, அதோட மோசமாக இருக்குது. எந்த விஷயத்தில் அவங்க இன்னும் கவனம் செலுத்தலாம், எந்த ஒரு விஷயத்தை இன்னும் மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் தெரியல. அவங்க எந்த விஷயத்துலையுமே கவனம் செலுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அரசியல் அனுபவம் இல்லை, யாருக்குமே அனுபவம் இல்லை, யாருக்குமே முதலமைச்சர் உள்பட யாருக்குமே அரசியல் அனுபவம் இல்லை. ஆமாம். மக்கள் நீங்கள் வந்து இந்த 100 நாளில் திருப்தி அடையலைங்க? இல்லை, திருப்தி அடையல, கொஞ்சம் கூட இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாங்கல்ல, அந்த திருப்தி இதில் வரல. ஓகே, இப்போ தானே ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ தட் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆமாம். ஓகே, எந்த ஒரு விஷயத்தில் இன்னும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு? இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் சேஃப்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் நல்லா ஜாஸ்தியாகவே பண்ணலாம். மற்றபடி வேறு என்ன, இந்த மாதிரி காசு ஒதுக்கி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சூப்பர். அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, 100 நாள் ஆச்சு டிவிக்கு ஆச்சு அமைஞ்சி, இது 100 நாள் எப்படி பார்த்தீங்க? எனக்கு அது ஒரு இதுவாக தெரிலப்பா, கட்சியை பற்றில எனக்கு கண்டிப்பாக தெரியாது. 100 நாள் ஆயிடுச்சு, ஒரு கவர்மெண்ட் புதுசாக வந்து மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் கொஞ்சம் இருக்குது, முதல்ல விட இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது. இன்னும் அவர் நல்லா மேலே மேலே செஞ்சால் நல்லா இருக்கு. அவங்க செய்யலாம். ஏழைங்களுக்கு நிறைய செய்யணும்பா, அவர் நிறைய செய்யணும். லஞ்சம்லாம் நிறைய வாங்கக்கூடாது, ஏழைங்களுக்கு நிறைய செஞ்சு அவர் கொஞ்சம் மக்களை பார்க்கணும்.
மக்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எந்தெந்த நேரத்துலையும் பார்த்தாருன்னா அவர் நல்லா மேலே மேலே நல்லா வருவார். நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டதே. என் பசங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கா ஓட்டு போட்டு இந்த மாற்றம் அடைஞ்சிருக்கு நம்பிக்கை வருதா? இருக்கு இன்னும் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அண்டபுரத்தில் எங்களுக்கு பரவாயில்ல, இல்லாதவங்களாம் ரொம்ப இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்லா செய்யணுன்ற ஒரு ஆசை. இந்த கட்சி மேலே மேலே அவர் நல்லா வரணும், அவர் நல்ல ஆயுசோடு இருக்கணும். என்னோட ஆசை அதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கலன்னா கூட இருந்தாலும் இப்போ பிடிச்சிச்சு. இப்போ அந்த கட்சியில் வந்து பரவாயில்ல, இவருக்கு ஒரு லக்கு தான், இவருக்கு வந்துட்டார். ஆனால் நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். என்னோட ஆசை அதுதான். ஏன்னா அந்த குழந்தைங்க 2 பசங்க இருக்கு, அதுக்காக அவர் ரொம்ப மேலும் மேலும் நல்லா இருப்பார். ஆனால் தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு 100 நாள் ஆகுது. இந்த 100 நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 100 நாளில் இப்போ புது மாற்றம் வேணும்னு பார்த்தோம். புது எம்எல்ஏ வந்தாங்க, புது மினிஸ்டர் வந்தாங்க, புது சிஎம் வந்தாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அதே தான் இருக்குது. இப்போ புதுசாக வந்து எதுவுமே யாருமே எதுவும் பண்ணல. மாற்றம் வந்ததுன்னா புது எம்எல்ஏ வந்தாங்க, புது மினிஸ்டர் வந்தாங்க, புது சிஎம் வந்தாங்க. ஆனால் மாற்றம் எதுவுமே கிடையாது. இருக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்துருக்குறோம். அவ்வளோதான். இந்த 100 நாள் புதுசாக நீங்கள் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது. மாற்றம் வேணும், மாற்றம் வரல எங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தை அவங்க இன்னும் மேம்படுத்தலாம், எந்த ஒரு விஷயத்தில் அவங்க இன்னும் கவனம் செலுத்தலாம்? இப்போ எங்கள் துறையை பார்த்தா நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். இப்போ 14 வருஷமாக மீட்ரு கட்டணும், கொடுக்கல. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கொடுத்தோம். இந்த 100 நாளில் இந்த ஒரு ஸ்கீமே பண்ணல. அப்புறம் மகளிருக்கு உரிமை அது ஏதோ போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இதே 13 இது ஆகிப்போச்சு. இப்போ இதான் நிறைய இருக்குது. இதெல்லாம் மாற்றம் வேணும். பார்ப்போன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஆனால் இந்த 100 நாள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக வந்து ஒன்றும் மாற்றம் எதுவும் இல்லை. ஓகே.